ஸோ இந்த டிஎம்எஸ்எஸ் ஆப் இன்ஸ்டால் பண்ணிடணும். இன்ஸ்டால் பண்ணுறோன்னே இது மாதிரி லாகின் சைன் அப்னு கேட்கும். நீங்கள் சைன் அப் கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு இந்தியானா இந்தியா செலக்ட் பண்ணிடணும். உங்களோட மெயில் அட்ரெஸ்ஸு நீங்கள் போட்டுட்டு பாஸ்வேர்ட் போடலாம். இல்லை எனக்கு மெயில் ஐடி வேண்டாம், ஃபோன் நம்பரில் பண்ணால் இதில் இங்கே மேலே பாருங்கள், இங்கே ஃபோன்னு இருக்குது பாருங்கள். இந்த ஃபோன் கிளிக் பண்ணிட்டு உங்களோட ஃபோன் நம்பர் என்ன நம்பர் வேணுமோ நம்பர் நீங்கள் டைப் பண்ணிட்டு இது கீழே பாஸ்வேர்ட் இருக்குல்ல, பாஸ்வேர்ட் நீங்கள் போட்டுக்கணும். நீங்கள் போட்டுட்டு இந்த கெட் ஐ ஹவ் ரெட் அக்ரீட்னு இது கிளிக் பண்ணிட்டு கெட் வெரிஃபிகேஷன் கோடு கொடுத்தீங்கன்னா உங்கள் ஃபோனுக்கு ஆட்டோமேட்டிக்காக என்னென்னா ஒரு வெரிஃபிகேஷன் கோடு வரும். அந்த வெரிஃபிகேஷன் கோடை போட்டுட்டு நீங்கள் வந்து சைன்அப் பண்ணணும். நான் ஆல்ரெடி என் நம்பரில் சைன்அப் பண்ணியிருக்கேன். ஸோ நான் பாஸ்வேர்டை மட்டும் போட்டுட்டு நான் என்ன பண்ணுறேன்னா இப்போ லாகின் பண்ணுறேன். நீங்கள் ஃபஸ்ட்டு சைன்அப் பண்ணிடணும். ஆரம்பமாக உங்கள் மொபைல் நம்பர் பாஸ்வேர்டு போட்டு லாகின் கொடுக்கணும். லாகின் கொடுத்துட்டு நேராக லாகின் ஆகிடும். உங்களோட டிவைஸ் ஆட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணால் இங்கே ஆட் டிவைஸ் இருக்குல்ல, ஆட் டிவைஸ் கிளிக் பண்ணணும். உங்களுக்கு சீரியல் நம்பர் இதில் காமிக்கும், உங்களுக்கு மானிட்டரில் அந்த சீரியல் நம்பர் நீங்கள் என்ன பண்ணால் ஸ்கேன் பண்ணணும். ஸோ ஸ்கேன் பண்ணோன்னே இது மாதிரி உள்ளே வந்துடும். அப்புறமா நீங்கள் நெக்ஸ்ட்டு கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு அப்புறமா உங்களுக்கு வந்து கேட்கும் கேமராவா என்னென்னு கேட்கும். இப்போ நம்ம போட்டிருக்கிறது என்விஆர் ஒரு எக்ஸ்விஆர், அதில் கிளிக் பண்ணணும். இதில் வந்து டிவிஆர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணணும். நேம் வந்து என்ன நேம் வேணாலும் கொடுத்துக்கலாம். நான் இதில் சும்மா என்ன பண்ணேன்னா ஹோம்னு கொடுக்குறேன்னா ஹோம்னு கொடுத்து அட்மின். டிவைஸ் பாஸ்வேர்டு உங்களுக்கு நம்ம வந்து ஷேர் பண்ணிப்போம். உங்களோட டிவைஸ் பாஸ்வேர்டு வந்து நீங்கள் இதில் வந்து போடணும். என்ன டிவைஸ் பாஸ்வேர்டோ அது நீங்கள் உங்களுக்கு கொடுத்துருக்க டிவைஸ் பாஸ்வேர்டு இதில் நீங்கள் போடணும். போட்டுட்டு நெக்ஸ்ட் வந்து நீங்கள் இதில் சேவ்னு கொடுத்துட்டிங்கன்னா அவ்வளோதான். உங்களோட டிவிஆர் என்னன்னா ஆட்டோமேட்டிக்காக இதில் வந்து சேவ் ஆகிடும். இது ஓகேன்னு கொடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணணும், அப்படியே நீங்கள் வெளியே வந்துடணும். வெளியே வந்தோடனே உங்களோட டிவிஆர் வந்து சேவ் ஆகிடும். சேவ் ஆகிட்டு இது மாதிரி காமிக்கும். இதுலேயும் நீங்கள் லைவு ப்ளேபேக்கு நீங்கள் எல்லாமே பார்த்துக்கலாம்.